ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒன் டே மார்க்கெட் எங்கள் வீட்டாண்ட நானும் எங்கள் வீட்டுக்கார் போயிருந்தோம். என்னம்மா இது? நைட்டு எடுத்தேங்கோ. யாருக்கு? எனக்கு தான் எடுத்தேன். நான் என்ன எங்கள் அக்காவுக்கு நினச்சேம்மா. உங்கள் அக்காவுக்கு இல்லை, எனக்கு தான் எடுத்தேன். ரொம்ப நாளாச்சு எடுத்து, அப்பப்போ எடுக்கிறேன், ரொம்ப நாளாச்சு சரி எடுத்துக்கலான்ட்டு எடுத்தேன். ரொம்ப நாள்லாம் போன வருஷம் ஆச்சா? அப்படி எதுவும் இல்லை, இந்த வருஷம்தான். 2 கலர்ஸு, எல்லா கலர்ஸ் போட்டுதான் இருக்கிறோம். இது ரெட் இல்லை, பிங்க்கு, பார்க்கறதுக்கு ரெட்டாக தெரியும் வீடியோவில். எவ்வளோ இது? 300 rupees. ஜாஸ்தி கொடுத்துட்டுக்கிறியே. ஆமாம், 300. ஓகேங்களா? பேமெண்ட் மார்க்கெட் 100 ரூபா தான். இது என்னங்கோ, அதுக்கு ஒரு அளவு இல்லையா? பாருங்க, இது ரொம்ப நல்லதுன்றாங்கோ. செவ்வாழை இது பேர் செவ்வாழை. பாருங்க, எனக்கு வந்து தமிழுக்கு கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கும், சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கன்னடா தான் வீட்டில் பேசுகிறோம். கன்னடா பேச தொட்டு தமிழ் பேசுறதுனா கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா? மிஸ்டேக் இருந்தால் சாரி. இது என்ன பேசுமா? செவ்வாழை வாங்கணும், வாங்கணும். அப்புறம் மோசம்பி, இப்போ வந்து மோசம்பி சீசனு. நானும் தொடர்ந்து வீடியோவில் நான் போட்டுனே இருக்கிறேன். மோசம்பி அப்படின்னா விலையும் கம்மி, இப்போ சீசன் என்னவோ ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் சாப்பிடுங்கோ வாங்கி. சீசன் இருக்கும்போது எந்த பழமே ஆகட்டும் விடாதீங்க, ஏன்னா எல்லா பழத்துலேயும் நேச்சுரலாக ரொம்ப மருத்துவ குணங்கோ, மற்ற எல்லாமே நல்லாயிருக்கும். ஹெல்தி கூட. இது மோசம்பி வந்து பாருங்க, அருமையாக நல்லாயிருக்கு. இது 100 ரூபாய்க்கு 3 கிலோ மோசம்பி. அப்புறம் ஆப்பிள் கூட சீசன் கம்மி, அப்படின்னா சீசன் இப்போது ரேட் வந்து கம்மி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எவ்வளோம்மா? 1.5 கிலோ 100 ரூபா. பாருங்க, 1.5 கிலோ 100 ரூபா. கேஜிஎஃப்ல கூட எல்லா பக்கம் இப்போ சீசன் இருக்க தொட்டு விலைவாசி கம்மி. ஓகேங்களா? ஏன் அடிக்கடிக்காக நீங்கள் ஃப்ரூட்ஸ் வந்து வீடியோவில் ஷார்ட்ஸில் போடுறீங்கன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் பழத்தில் தான் ரொம்ப நல்லது. பழம் வந்து சாப்பிட்றாங்கன்ட்டு பானிபூரி, மசாலா பூரி, நூடுல்ஸு அதெல்லாம் வாங்கி கொடுன்னு சொன்னால் எங்கே வாங்கி தர மாட்டேன்றாங்கோ. ஏன்னா வேண்டாம், அதில் வந்து என்னது கெமிக்கலாங்கோ, ஸோ என்ன சொல்கிறீங்கோ, அந்த மாதிரி போட்டுருப்பாங்கோ, ரொம்ப எஃபெக்ட்டு பண்ணுறாங்கோ. அது தொட்டு வாங்கி தர மாட்டேன். பழம் வாங்கி தரேன், சாப்பிடுங்கன்றாங்கோ. இது வந்து என்னமோ வாழைப்பழம் சொன்னாங்களே, கற்பூர வாழைப்பழம், கற்பூர வாழைப்பழம் வாங்கிடணும். கற்பூர வெள்ளி வாழைப்பழம். அப்புறம் இது ஏலக்காய். இதான் ரொம்ப குட்டிஸாக இருக்குது, குட்டிஸாக இருக்குதுன்னு சொன்னேன் கடைக்காரங்களுக்கு. இல்லைம்மா இப்போ இதே தான் இது வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஓகே போடுங்க, இது நான் வாங்கி வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என் பையன் கிஃப்ட்டு கேட்டான். 10th என் பையன் கிஃப்ட்டு கேட்டான். அது கிஃப்ட்டு ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்தோம். இது குட்டிஸாக பார்க்க நல்லா இருந்துச்சு, அதுக்கு இது வாங்கினேன் பர்ஸு. இது பாருங்க, ஜூம் பட்டு நல்லாவும் இருக்குது, கிஃப்ட்டுக்கு தான். இதுண்ணா இதில் செயின் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இங்கே பாருங்கள், இது வந்து இப்படி மாட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், செயின் கொடுத்துருக்கு, இது உள்ளே வச்சுருக்குறாங்க. பொட்டை பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த மாதிரி சின்னதாக ரொம்ப பிடிக்கும், அதுக்கு கிஃப்ட்டுக்குன்னு வாங்கி வந்தேன். அதே மாதிரி இன்னொன்று டிஃப்ரென்ஸாக வாங்கினேன். எப்போவோ கிஃப்ட்டுன்னு கொடுக்குறோம், ஒரு யூஸிங் இருக்கணும்ன்ட்டு. பாருங்க, உண்டிகை டிஃப்ரென்ஸாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்?
யாருக்கார கிஃப்ட் பண்ணுங்க, காசு இன்னைக்கு கொடுக்குறோம் நாளைக்கு தினம் வந்து அதை மறந்தோம். கிஃப்ட்டுங்க வந்து நம்ம பார்க்கும் போது அது வந்து நினைவு வரும் வந்துட்டு என்னோட அபிப்பிராயம். ஏன்னா எனக்கு யாருக்குமே காசு கொடுக்க பிடிக்கிறதில்ல. எதுக்கே ஒன்றானாலும் நம்ம கையில் ஆனது கிஃப்ட் பண்ணணுன்றது என்னோட ரொம்ப இஷ்டம். ரொம்ப வருஷம் வந்து அது பழக்கம். அதே மாதிரி இது ஒரு டிஃப்ரென்ஸு. இது கூட கிஃப்ட்டுக்கு தான். இதில் வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, இது வந்து நம்ம ஷோகேஷோ இல்லைன்னா நம்ம படிக்கிற டேபிளில் நம்ம வைக்கிறோம். அது வந்து டேட் நம்ம மாற்றிக்கலாம், டேட்டு மந்த்து, அது 2 இது கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு மேல்பட்டு இது ரைட் சொல்லிட்டா கிஃப்ட்டுக்கு மாதிரி போயிருமா ஒரு 2000 ரூபாய் இருக்குமா? ரொம்ப சீப்பாக அது ஒரு வேல்யூ தானே நம்ம கொடுக்குற காசு. 250 ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பாருங்க, இது டே ஜனவரி வந்து என்னங்க, இது சாட்டர்டே. இந்த மாதிரி டிஃப்ரென்ஸாக நம்ம மாற்றிக்கிறது மாதிரி. மந்த்து, டே, இது வந்து டேட்டு. இது ரொம்ப பிடிச்சிச்சு, இது டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிச்சு. அது இல்லாத ஒரு மாதிரி டிஃப்ரென்ஸாக இருக்குன்ட்டு நான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் பிடிக்கும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர். தொடர்ந்து நம்மளோட வீடியோ என்னங்க வீடியோ நம்ம போட்டுனே இருக்கிறோம். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். ஓகே, பாய்.